ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டம் ஓவரால் டூர் தான் பார்க்க போகிறோம். பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன பூக்கள் பூத்துருக்குது, என்னென்ன பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்மளோட அத்தி செடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்திலே வந்து எப்போவுமே ஒரு லீவே இல்லாமல் ஈல்டு கொடுத்துட்ருக்க ஒரே ஒரு ஃப்ரூட் பிளான்ட் எதுன்னா அத்தி செடி தான். பழம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். ஆனால் பட் வந்து எப்போவுமே நம்ம மாடியில் வந்தால் அத்திக்காய் வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான்ட்டு, கோல்டு பிளான்ட்டு. இந்த காய் இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், இன்னமும் காய் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த பிரான்ச்சில். அடுத்ததாக வந்து இது இன்னொரு செடியில் வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது. இது வந்து இப்போ உள்ள ரீசெண்ட் டேஸில் உள்ள புதுசாக உள்ள பிளான்ட்டு. அதுக்கப்புறமா இதுவும் இன்னொரு புதுசாக பிளான்ட்டு தான். லீஃப் எல்லாமே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறமா இது நம்மளோட இன்னொரு பழைய பிளான்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த தண்டு வந்து நல்ல தடிமனாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர இப்போ வந்து அத்திக்காய் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஃபுல்லாக யாராவது வந்து கடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, பழுத்ததுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது தானே, எல்லாரையும் கடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதுவும் நம்மளோட இன்னொரு புது செடி தான். காய் பாருங்கள், காய் விட்டுருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த பூனா வெரைட்டி அத்தி, இதுலேயுமே இங்கே பாருங்கள் குட்டியாக காய் வைக்க ஸ்டார்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஈல்டு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் ஆரஞ்சு. என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியாது, அவ்வளோ காய் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் காமிக்கலை. பட் வந்து எனக்கு வந்து லெமன் தேவைப்படும்போது எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா ஹார்வெஸ்ட் பண்ணி லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். பட் வந்து பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேவைக்கு செடியிலே இருந்துடுச்சுன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ண விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர்லேயே கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து என்னால் அப்டேட் கொடுக்க முடியலை. ஏன்னா நான் எமர்ஜென்சியாக டக்குன்னு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வருவேன்னா, ஸோ அதனால் அப்டேட் கொடுக்க முடியலை. அடுத்ததான் வந்து இது இன்னொரு அத்தி செடி. இங்கே பாருங்கள், அடுத்து இந்த காயுமே போயிடுச்சு. இதே நீ வேஸ்ட்டு தான், பறித்து போட்டுருவோம். இது வந்து நாங்கள் ஒரு 3ஆவதாக வாங்கின செடின்னு சொல்லலாம். வேறு எல்லாம் மிக்சடாக. அதுக்கப்புறமா இது இன்னொரு அத்தி செடி, பூனா வெரைட்டி அத்தி. ஸோ வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து காய் இது வரைக்கும் தர ஸ்டார்ட் ஆகலை. அப்புறமா நம்ம இழந்த செடி அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நிறைய பூ பூத்துருக்காங்க. பட் வந்து நான் வந்து புளிச்ச மோர் எதுவுமே தளிக்கலை. ஸோ வந்து ஒரு பிஞ்சு கூட பெருசாக விட்ட மாதிரி தெரியலைன்னு இருந்தேன். பட் ஆனால் பிஞ்சு விட்டுருக்குது. சரி, நானும் இனி வந்து நம்ம இதை தழிச்சாதான் பிஞ்சு விடும்னு நினச்சி, பட் வந்து அங்கங்கே பிஞ்சு விட்டுருக்குது. பட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொஸ்டினே. தெரியலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாச்சும் நெட்டு மாதிரி ஏதாச்சும் போட்டு விடணும். அப்புறம் வந்து க்ரீன் கலர் பிரிஞ்சால் அதுவுமே பூ பூத்து காய் விட்டுருது. அடுத்ததாக வந்து லெமன் ஒயின், இதுவுமே நிறைய பழம் பழுத்து தான் இருக்குது. இது இனி மொத்தமாக டோட்டலாக ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம செரியும் வந்து நிறைய ஈல்டு தரல, கொஞ்சமாக தான் ஈல்டு தர்றாங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு புழுவா பூச்சியா என்னமோ வைக்கிறாங்க கூடு. இங்கே பாருங்க, வெயிலாக வேற இருக்குது. அடுத்ததாக வந்து செரி வந்து ஒரே ஒரு செரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செரி. அது இல்லாமல் வேறு வந்து இதுவும் அப்பப்போ பழம் வந்து கொஞ்சமாக பழுக்குது. நான் வந்து அப்பப்போ ஒன்று ஒன்றா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் வந்து இது ஏதோ கிடச்சிட்ருக்குது, ஏன்னா நிறைய காய்க்காததுனால. அதுக்கப்புறமா நம்ம வந்து செடி அவரை நிறைய பூ பூக்குது, நிறைய பிஞ்சு வருது. நான் வந்து விதைக்காகவே விட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு காய் கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பூச்சி வந்து எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு போகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பவளமல்லி செடி தான்.
பவளமல்லி செடி நம்ம வந்து இது வந்து இங்கே மூக்குத்தி அவரைக்காக அங்கே பெரிய செடியிலேருந்து முறித்த கம்பு நாட்டி விட்டது தான். சூப்பராக தெழுத்து மொட்டு வந்து பூ பூத்துருக்காங்க. செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பெரிய பவளமல்லி செடியை வந்து பிடுங்கிட்டோம். ஸோ வந்து அதோட ஒரு குட்டி இருக்குது. பட் ஆனால் வந்து அதுலேருந்து விதை உளுந்து நான் வேறு செடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இது வந்து கேட்டை ஃப்ரூட்டு ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு அது என்னமோ காஞ்சது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இதுலேயுமே செல்லம் செடியாக வரதான் இந்த மாதிரி சூப்பராக பூக்குறாங்க, நிறைய காய் வைக்கிறாங்க. ஆனால் சீடு மட்டும் கலெக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளோட லெமன் பிளான்ட்டு. இதுவுமே அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லெமன் தேவைன்னா ஓடி வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்பப்போ பூ பூத்து நமக்கு காய் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள் செட்டாக பிஞ்சு வச்சுருக்காங்க. அது ஒரு காய்க்கு இடையில வளர்கிறதுக்கு இடம் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ இன்னும் அங்கங்கே காய் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட பிரிஞ்சாலையும் யாரோ கடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க. இது நீ பறித்து விடணும். இதோட பெருசாகவும் காய்ச்சிருந்துச்சு, அதுவும் ஏதோ கடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறமா இது என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, குட்டி கூட விட மாட்டேங்கிறாங்க. குட்டியை கூட கடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னு ஏதாச்சும் இதுக்கு வந்து இமீடியட்டாக ஏதாச்சும் ஒரு ரிஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணணும், வலை ஏதாவது போட்டு விடணும். இப்போவும் அடுத்து பிரிஞ்சால் வச்சுருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்காது. பார்க்கலாம், நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிரிஞ்சால் இருக்குது. இது சூப்பராக வந்திருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டோன்னா கிடைக்காது. இங்கே பாருங்க, நிறைய காய்க்குது. எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்ததாக வந்து நம்ம ரோஸ் செடி வந்து இது ஒரு ஸ்டெப் நம்ம ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பும் இந்த பூவெல்லாம் பூத்துருக்காங்க, மொட்டு வந்திருக்குது. அடுத்தது இந்த கத்திரி செடியிலையுமே நமக்கு மொட்டு வச்சுருக்கு. இந்த பக்கமும் ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மொட்டு வச்சு சூப்பராக தெழுத்து சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம மெரூன் கலருமே நல்லா வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நம்மளோட காந்தாரி மிளகா, அப்புறம் நம்ம திராட்சை செடி கீழே இருந்து சூப்பராக நமக்கு வந்து மேலே வந்திருக்காங்க. வந்து இது வரைக்கும் பூ எதுவும் வச்சதில்லை, அப்படி போயிட்டுருக்காங்க. அப்புறமா நம்மளோட கோவக்காய் செடி கொஞ்சம் காஞ்சும் எடுத்தும் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம காஷ்மீரி ரோஸு, வேறு ரோசஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து காட்டுத்திழல் பாருங்கள். இதை வந்து கட் பண்ணி விடணும். அடுத்ததாக வந்து இங்கே கட்டர் ரோஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து குட்டி பானையில் கட்டிங்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா கலைஞ்சி வந்துட்டுருக்காங்க. காஞ்சி போகணுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அது காஞ்சி போச்சு. இது நல்லா இருக்குது, இது காஞ்சிடுச்சு. இது வந்து கார்னிஷனு தவறுதலாக இருக்கிறதுல 2-3 செடி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கிரவுண்ட் ஆர்கிட்டு செம்மையாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நான் இன்னும் பாட்டு வாங்கலை. ஸோ வந்து பாட்டு வாங்குறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ பாட்டு வாங்கினோன்னுமே இதுலேருந்து ஃபுல்லாக எடுத்து பிரித்து நிறைய பாட்டில் வைக்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ரோசஸ் எதுவுமே பூ இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அது என்ன உங்கள் வீட்டு தோட்டத்தில் மட்டும் எப்பவும் பூவாக பூக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இப்படி இருக்கும். பூக்கிற செக்ஷனும் இருக்குது, பூக்காத செக்ஷனும் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குது. நான் வந்து இனி வந்து இதெல்லாம் கிளறி விட்டு ஒவ்வொரு பாட்டுக்காக மாற்றி கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மக்கி ஆகும்போது கொஞ்சம் அடுத்த க்ரோத் நமக்கு தெடுத்து மொட்டு வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பூ பெருசாக இருக்கும். டாலியா செடி வந்து இது வந்து தெரிஞ்சவங்க வந்து கிழங்கு கொடுத்தாங்க. ஸோ வந்து கிழங்கு கொடுத்ததில் முளைச்சி வந்த பிளான்ட்டு. அடுத்து இதுவுமே அதே மாதிரி தான் சேம். அடுத்து இது வந்து என்னோடய பழைய செடி, இது ரெண்டும். அப்புறமா இதுவும் என்னோடய பழைய செடி தான். அப்புறமா வந்து இது ஒரு புது ரோஸு, இதுவும் பழைய செடி டாலியா. அப்புறம் வந்து கட்டர் ரோஸு.
அப்புறமா வந்து உமா மேம் கொடுத்துருந்தாங்கல்ல டாலியா செடி, இது வந்து நான் வேறு டாலியா கட்டிங்ஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் வந்து என்னன்னு தெரில, எதுவுமே முளைக்கலை. அது வந்து புல் பிடிச்சிடுச்சு. இங்கே பாருங்க இருக்குது. அவங்க கொடுத்த அதே நான் வந்து ஒரு வேறு இடத்துல வச்சா தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். பட் வந்து எதுவும் முளைக்கலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறமா வந்து ஏன்னா நான் வந்து இது ரொம்ப அழகாக தழுத்து பூத்து வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ பட் வந்து அந்த அளவுக்கு தான் வரல. மதுரையிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் உமா மேமு. அப்புறமா வந்து நம்ம கட்டர் ரோஸு, அப்புறம் டேசி எல்லாமே ரொம்ப டல்லாக தான் இருக்குது. மறிக்கொழுந்து, அப்புறம் நம்ம வாடாமல்லி, கட்டர் ரோஸு, அப்புறம் நம்ம ரோஸ்மேரி பிளான்ட்டு எல்லாமே வெயில்னாலே என்னன்னு தெரியல ரொம்ப டல்லாக இருக்குது. ஜெர்பரா ஃப்ளாரு செடி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ரோசஸ்ஸு எல்லாம். அப்புறமா இஞ்சி வச்சுருக்கோம் நம்ம வீட்டு தோட்டத்தில். அப்புறமா இது நம்மளோட புது வரவு தான் காஷ்மீரி ரோஸு. அப்புறம் இந்த நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் வந்து பூ பூத்துருக்குது. அப்புறம் மஞ்சள் வந்து சூப்பராக பூ பூத்துருக்கு. பூ வரல, சூப்பராக தவஞ்சு வந்துட்டுருக்குது. அப்புறமா இங்கே ஒரு எல்லோ ரோஸ் பாருங்கள், சூப்பராக அழகாக ஒரு பூ பூத்துருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது தான் பார்க்குறேன். அப்புறமா வந்து இது பால்சம் வந்து வேற ஒரு பாட்டில் இருந்துச்சு. அதுலேருந்து விதை உளுந்து இந்த செடியில் வந்து பெரிய செடியாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுறதுல முளைச்ச தக்காளி செடி நமக்கு வந்து கொத்தா தக்காளி பழம் காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறம் நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் ஒரே ஒரு பூ இருக்குது. அப்புறம் நம்ம பன்னீர் பட்டன் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து பூ பூத்துருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி அழகாக பூ பூத்துருக்குது. அப்புறம் இந்த ரோஸ்லேயும் இப்போ வந்து அந்த அளவுக்கு பூ எதுவுமே இல்லை. அப்புறமா இந்த ரோஸில் வந்து காட்டு தெளில் ஃபுல்லாக வந்திருக்குது, அதை கட் பண்ணி விடணும். அப்புறமா நம்ம இங்கேயுமே இஞ்சி வச்சுருக்கோம், குட்டி குட்டி க்ரோ பேக்கில் கூட இஞ்சி, இனிப்பு துளசி, மினி ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக வச்சுருக்கோம். அப்புறம் ட்ரேயில் வந்து கொஞ்சம் ட்ரேயில் வந்து செடி வச்சு விட்ருக்கோம். அது அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. இன்னொரு ட்ரேலையும் அடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படி இருக்காங்க. வெயில்னாலேயே என்னன்னு தெரில. அப்புறமா நம்ம மல்பரி செடி சூப்பராக அழகாக மல்பரி காய்ச்சிருக்காங்க. பழம் எதுவும் இல்லை இப்போதைக்கு, ஆனால் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம பார்பிடோஸ் செரி ஒரே ஒன்று கண்ணுன்னு காய்ச்சிருக்குது, பழுத்துருக்குது. ஒரு பச்சை காயும் இருக்குது, இது ஒரு பழமும் இருக்குது. அது காயும் சேர்ந்தே வந்துட்டு இங்கே அடுத்தது இந்த காய் இருக்குது, அடுத்து இந்தாவும் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம மாடி தோட்டம் டூரு. ஸோ மாடி தோட்டம் இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.